சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் ஒரு சபரிமலை பயணம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு 20/11/2025 தீபாவளிக்கு ஐயனை காண எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் கிளம்பி வந்துட்டேன் சபரிமலைக்கு. நான் ஒரு ஆளாக தான் வந்தேன் தனியாக தஞ்சாவூர்லேருந்து. பம்பை நதி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்ப்பரித்து ஓடிட்டு இருந்துச்சு. மார்கழி மாதம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மார்கழி மாதம் வரப்போ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடின்னு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம். எல்லா பக்தர்களும் ஐயப்ப பக்தர்கள்லாம் நீராடிட்டு ஒருத்தவங்களாம் சரணம் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க. என்னோட பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவலில் விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். நண்பர் சுவாமி ஒவ்வொரு நானும் தான் ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸாக பார்த்துக்கிட்டு தன்னோட பையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தங்களாம் குளிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லைவாக பேசியிருப்பேன், ஒரு சில இடத்துல வீட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுத்துருப்பேன். நான் சில இடத்துல தீபாவளி தேதி தப்பாக சொல்லிட்டேன். தீபாவளி என்னைக்கு தேதி 20/10/2025. சரணமையப்பா. நான் 20/11 சொல்லிட்டேன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. விநாயகர் அதான் இனிமே தான் நட திறக்கல. இங்கே நம்ம கூட பஸ்ஸில் ஒரு சுவாமி வந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து அவர் இருமுடி கட்டிட்டு வரல. அதனால் இங்கே இருமுடி கட்டு நிறைய மண்டபம் ஒன்று இருக்குது மேலே பம்பா கணபதியிலே. அங்கே தான் இப்போ அவருக்காண்டி இருமுடி கட்ட போயிட்டுருக்கோம். கொண்டு வரல மேலே கொண்டு வரல. சுவாமி அருளால் அவர் காலைல 3 மணிக்கே அவருக்கு இருமுடி கட்டுற பாக்கியம் கிடச்சிருச்சு. இல்லை 5 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 3 மணிக்கே எங்கள் கட்ட தொடங்கிட்டாங்க. மேலே பம்பா கணபதி சன்னதிக்கு பேக் சைடில் இந்த இருமுடி கெட்டு நிறைய மண்டபம் இருக்கும். அங்கே ரைட் சைடு போய்ட்டு நம்ம பணம் கொடுத்து இந்த டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கனை கொண்டு வந்து இந்த பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு பையன் இருப்பாப்புல. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து முத்திரை தேங்காய் கொடுப்பாப்புல. அந்த டோக்கன்லாம் கிழிச்சு போட்டு முத்திரை தேங்காய் வாங்கிட்டு பக்கத்துலேயே இங்கே நெய் வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருப்பாங்க. அது காய்ச்சி வச்சுருக்க நெய் தான். அதில் நம்ம நெய்யை நிரப்புறோம். மனசார பிரார்த்திச்சுட்டு ஐயப்பனை இப்போ கூட ஒரு சாமி பிரார்த்திச்சிட்ருக்காரு. பிரார்த்திச்சுட்டு தான் அந்த நெய்யை வந்து நிரப்புறாரு. நெய்யை நிரப்பிட்டு கீழே நம்பூதிரி வந்து ஒருத்தவங்களுக்காக இருமுடி வந்து கட்டி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம நெய்யை நிரப்பிட்டு உட்காந்தா அவங்க இருமுடி கட்டி நம்ம தலையில் வச்சுட்டு நம்ம சரணம் சொல்லிட்டு திருப்பி நம்ம வந்து மலையேற தொடங்குறோம். மலையேற தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, அது இங்கே ஒரு வெரிஃபிகேஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த வெரிஃபிகேஷனை இங்கே பண்ணோம். நம்ம ஃப்ரெண்டு அவர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருந்திருந்தார். நான் மொபைலில் வச்சுருந்தேன். நான் மொபைலில் வச்சுருந்ததை காட்டிட்டு நான் கொஞ்சம் வெளில வந்துட்டேன். அவர் இருமுடி கட்டுறப்ப அதை எடுக்கலை அவர் பையிலேருந்து. அதை வெளில வந்து அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டிட்டு தான் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த கீழே அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் இறங்கிட்டு டவுனு இங்கே லெஃப்ட்டில் பந்தலராஜா இருப்பார். அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மலையேற தொடங்கணும். சிரமம் படியில் ஏற்றிட்டு நம்ம படியில் இதில் ஏற்றி போயிடும். நாலு முழுக்கு வர்றதுக்குள்ள ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியே ஐயப்பா. என் கூட வந்து அந்த சாமி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் லேட்டாக தான் நடந்து வந்துட்டு இருந்தார். நான் கொஞ்சம் முன்னேறி நான் போயிட்டுருந்தேன். நம்ம நீலிமலை ஏற்றலாம் நான் தாண்டிட்டேன். அவருக்காண்டி கொஞ்சம் நானுமே வெயிட் பண்ணி ஏன்னா மழை நாங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி தான் அதிகம் பெஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சர்வலாக போயிட்டுருந்துச்சு. நானும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறினேன் அவருக்காண்டி. நெருக்கி நம்ம நீலிமலை ஏற்றலாம் தாண்டி போயிட்டுருந்தோம்.
கூட்டமும் கொஞ்சம் அதாவது இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வரவங்க தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே. இப்போ நேராக நீலிமலை டாப்பே வந்துட்டோம். நான் நீலிமலை டாப்பே வந்துட்டேன் நான். அந்த பையனை இன்னும் காணோம். அப்புறம் இன்னொரு சுவாமி இருந்தார், அவரும் நானும் சேர்ந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அந்த பையனுக்காண்டி. அவர் நாமக்கல்லேருந்து வந்த சுவாமி, அவங்க மாதம் மாதம் வருவாங்களாம். நான் அந்த பையனுக்காண்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னும் அவர் வரவே இல்லை. இதோ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கார்ல அந்த காவி வெஸ்ட்டு கட்டிட்டு, அவர் வந்து நாமக்கல்லேருந்து வந்தவர், நான் தஞ்சாவூர். என்னோட அந்த பையன் இருமுடி கட்டினோம்ல, அவர் வந்து விருத்தாச்சலம். இப்படி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒருத்தவங்க வந்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாளிகைப்புறங்கள்லாம் இந்த இதில் பார்க்க முடியறது. சூப்பராக, மனசுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. அதிக அளவில் மாளிகைப்புறங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க கேரளாக்காரவங்க. இப்போ இந்த ஏற்றம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடு ஏறி உண்டு வழிபாடு, அந்த விலங்குகளுக்கெல்லாம், காட்டு விலங்குகளுக்கெல்லாம் அந்த தீனி போகிற இடம் அது. அங்கேயும் நான் நல்லா மேலே ஏறி வந்துட்டேன். இன்னும் அந்த பையனையே காணும். உண்டு வழிபாடுகிட்ட வந்தப்பையும் ஒரு தடவை திரும்பி பார்த்தேன், சுத்தமாக அவரை காணும். அதுக்கப்புறம் சரங்குத்தி வந்தாச்சு, சபரி பீடம் வந்தாச்சு. சரங்குத்தி அந்த சைடில் தான் வரும், இதில் வராது. சபரி பீடம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சபரி பீடம் தாண்டிங்கன்னா அந்த இலவச மூலிகை குடிநீர் கிடைக்கும். அது 18வது ஷெட்டுக்கிட்ட அந்த முன்னாடி இருக்கும். அது நாமக்கல்லேருந்து வந்தானு நானும் குடிச்சிட்டு அப்போ அந்த பையனுக்காண்டி வெயிட் பண்ணோம். இன்னும் அவரை காணும். அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் இப்போ பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விருத்தாச்சலத்தில் வந்தார்ல, அவரும் நான் தான் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த சரங்குத்தி பாதையை விட்டுட்டு இப்போ அந்த டிராக்டர் பாதைக்குள்ளே விட்டாங்க. இதில் தான் பிரித்து விடுறது, இந்த பாதையில் தான் டிராக்டர் பாதை. இந்த கடையில் டீ குடிச்சேன், செக்கெல்லாம் பார்த்து ஒரு பூச்சா கொண்டு கிடக்குது. ஐயோ, எங்கே? அந்த டீ குடிச்ச கடையில் தான் தண்ணி செக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா சுவாமி, ஒரு மகன் சுவாமியை தோள்பட்டையில் தூக்கி வச்சு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாதை பார்த்திங்கன்னா அந்த சரங்குத்தி பாதை. அது அங்கேருந்து நேராக ஷெட்டுக்கு வரும். நம்ம எல்லாருமே இப்போ மரக்கூட்டம் வழியாக தான் போயிட்டுருக்கோம். நேராக இப்போ ஷெட்டுக்கே வந்துட்டோம். இப்போ நேராக அதாவது சரங்குத்தி போகாமல் அந்த ஷெட்டுக்கு நேராக வந்துட்டோம். இது இறங்கி ஷெட்டு, அப்படியே நேராக சென்டராக இறங்கும். இதை கீழே போனால் நடைப்பந்தலுக்கு போயிடுவோம் நம்ம. என்ன பண்ணுவோம், இதுதான் ஆகணும். இந்த ஷெட்டு வழியாக தான் இப்படி தான் நம்ம இறங்கி வருவோம். இங்கே தான் நம்மளை தேக்கி வச்சு விட்டுட்டுருப்பாங்க. தட்டன்னு இறங்கி ஓடி வருவோம்ல. அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடைப்பந்தலுக்கு போகிறோம். இந்த காலைல நைட்டு இந்த நடை திறந்து முதல்ல பார்க்கணுங்கிற அந்த கூட்டம் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 லைனுக்கு மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. மெட்டல் டிடெக்டரில் செக் பண்ணி நம்ம உள்ள நுழைவோம்ல நடைப்பந்தலுக்கு. இதே நாங்கள் அப்படியே போய் தேங்கி நிற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நிறைய மாளிகைப்புறங்களும் இந்த கூட்டம் இல்லாத சமயத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருமுடி சுமந்து, பெண் மாளிகைப்புறங்கள், வயதான சுவாமிகள், குழந்தைகள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. சீசன் டயத்துலாம் இது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அடித்து பிடிச்சிக்கிட்டு யாரையுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம். சுப்ரபாதம் போட்டு ஒரு 5-5:30 நட திறந்துட்டாங்க. ஏறி நம்ம 18 படி ஏற தயாராகி நம்ம ஏறி போயிட்டுருந்தோம். சரணகோஷங்கள்லாம் ஆஸ் யூஸ்வல் எப்பொழுதும் போல் விண்ணை பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. பஸ்மகுண்டம் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு காலையிலேயே. பதினெட்டு படி ஏறி மேலே மாடியில் நம்ம சுற்ற விடுவாங்கள்ல மேலே, அதுலேயும் ஏறி பால்கனியில் அதுலேயும் ஏறி வெயிட் பண்ணி சுவாமியை கிட்ட நல்லா தரிசனம் பண்ண பிறகு பின்னாடி சாஷ்டாங்கமாக வணங்கிட்டு நான் நெய் கவுண்டருக்கு இப்போ நெய் அபிஷேகம் டோக்கன் வாங்கிட்டு நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி தான் போயிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் வந்திருந்தனால 2 டோக்கன் வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். சின்ன பாத்திரம் நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் 7:30 மணி வாக்கில் நம்மளுக்கு உஷக்கால பூஜைக்காண்டி நம்மளை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஒரு 9 மணிக்கு தான் திருப்பி நம்மளை நெய் அபிஷேகத்துக்கு அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் காலசந்தி பூஜைன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். அது மாதிரி அங்கே உஷக்கால பூஜைன்னு 7:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் திருப்பி நெய் அபிஷேகம் ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் நின்றுட்டு சுவாமிகிட்ட போய் நெய் அபிஷேகம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கீழே. மனசின் மேலே எப்போ ஐயப்பன் கூப்பிடுவார்னு ஏங்கி வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு இந்த பந்தலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த நடைப்பந்தல் இவ்வளோ கூட்டமாக இல்லாமல் சுவாமி